வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது இந்த செவலை, அதுபோக ஒரு காரி மாடு, அதுபோக இன்னொரு காளைங்க. இது மூணுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த செவலை மாடு விற்பனைக்கு. நாளநீத்து மாடு. கறவை திறன் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொண்ட அந்த மாடு. இந்த அண்ணாவோடது ரவிக்குமார் அண்ணா. இவங்களுடைய ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது போக இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் வச்சுருக்கக்கூடிய 3 மாடுகளில் இந்த செவலை மாடு ஒன்றுங்க. செவலை மாடு சேல்ஸ் ரேட்டு அப்படின்னா 1,20,000 ரூபாய் சொல்கிறாங்க. நாளநீத்து மாடு. அங்கே பார்த்தா காரிக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கு. நல்ல ஒரு அழகிய காங்கேயம் ப்ரீடு வேணும் அப்படின்னா இந்த இது வாங்கலாம். நல்ல குணநலனுடைய மாடு. பிடிச்சுள்ளேன்ட்டு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளநீத்து மாடு. இது நல்ல ஒரு குரங்காட்டில் மேய்ஞ்ச ஒரு மாடுங்க. தவிடு தண்ணி இந்த மாதிரி எதுவுமே வச்சது கிடையாது. தவிடு தண்ணி வச்சா கறவை திறன் கொஞ்சம் எச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரங்காட்டிலேயே மேய்ஞ்ச மாடு அப்படின்னாலும் பால் நல்ல பியூராகவும் ஜம்முன்னு இருக்கும். மாடு அத்தமெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ரவி அண்ணாவோடது. இது தவிர 2 காளை, ஒரு காளையும் ஒரு காரியும் இருக்குது. அது சேல்ஸ் கிடையாது. காரி காட்டுறேன். அதுக்கு தான் இந்த மாடானது இனச்சேர்க்கை பண்ணியிருக்கு. நான் அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 93ங்கண்ணா 60 81 80 03. ஓகே, இதுதான் ஃபோன் நம்பர். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க. இந்த மாதிரியான நல்ல ஒரு குரங்காட்டில் தாங்க இந்த மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த மாடு பார்த்திங்கன்னா சித்தம்பாளையமில் ஒரு அரமனை இருக்குது. அது அரமனையில் வச்சுருந்த மாடு தான் இது அவங்க கொடுக்காம தான் வச்சுருந்துருக்காங்க. செனை நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் நீ கொண்டு போய் செனை சேர்த்திக்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த மாடு தான் இது. இப்போது காளை சேர்த்தி 1 மாதம் ஆகிருக்கு. இன்னும் நிலவரம் என்ன அப்படின்னு செக் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இவங்களும் 2-3 டைம் செனை சேர்த்தி எப்படியாச்சும் இந்த ப்ரீடை இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இந்த மாடை வச்சுருக்காங்க. இது சேல்ஸ் கிடையாது. இவங்க சொந்த உபயோகத்துக்காக வச்சுருக்காங்க. இந்த ப்ரீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பாருங்க, மாடு கொம்பு வட்ட கொம்பு மாதிரி நல்லா ஜம்முன் இருக்கு. இது சேல்ஸ் கிடையாது. இது ப்ரீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வளர்த்திட்டு இருக்காரு. அதனாலேயே நம்ம சரி போய் வீடியோ எடுத்துகிட்டு போட்டுவோம் அப்படின்னு மட்டும் வந்தேன். நல்ல ஒரு அழகிய கிடாரிங்க. செனை மட்டும் நின்றுச்சு அப்படின்னா இதோட ப்ரீட் இன்க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்குவாங்க. சித்தம்பாளையம் அரண்மனையில் இருந்து வளர்ந்த மாடு கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. ஏங்கண்ணா, இது ஈத்து போட்டுட்டு ஒரு வேளை ஈத்து போட்டுன்னா எத்தனை நீத்தாக இருக்குங்க? இது 5 எடுத்து போட்டுருக்குங்க. 5 ஈத்து போட்டுருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு போட்டுதுண்ணா. சரிங்கண்ணா. மடி சென்னை நிற்கல. நம்மகிட்ட ஒரு டைம் போட்டுருச்சு கண்ணு. ஓகே ஓகே. மடி சென்னையை பண்ண முடியலைங்க. 5 வருஷம் ஆச்சுங்க. சில டேட்டர் தினம் வரத்தை ஊசி போடுறது எல்லாம் பண்ணிட்டு வீட்டில் கணக்கு வருதுங்கண்ணா. சத்தம் பார்க்கலாம்ட்டு கொடுத்து வீட்டுக்கு போயிட்டுங்க. சரி 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 சரி. வச்சுக்கிறேன். ஓ, நல்ல கறி புள்ள தெரியுங்கண்ணா. டாக்டர் வந்து இடத்துக்கு கறி சொல்லிட்டு இல்லைங்களா? சரிங்க. நல்லா கறி எத்தனைங்க சும்மா கொஞ்சம் கம்மி தண்ணி கொடுத்து. ஓ, அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்தோம். நான் ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் எடுத்தேன். திரும்ப இன்னொரு டைம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு விட்டு ஓடியாங்க.
எந்த மாடுகளும் வெட்டுக்கு போகாமல் சேஃபாக அவர் வளர்த்திட்ருக்காரு நல்லா. இந்த காரி காளை, இந்த காளைக்கு தான் வந்து அந்த செவல மாடு இணைச்சிருக்க ஒன்று இருக்குது. இதோடைய கண் இன்னும் 2 காரி கண் வந்து அந்த காட்டில் இருக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோ மாடுகள் கண்ணுகளை காட்டல, இன்னொரு நாள் போனால் காட்டுறோம். இது வந்து 6 பல் மாடு. நம்மகிட்ட இது பிறந்து எத்தனை வருஷங்கண்ணா இருக்கும்? 5 வருஷம் ஆச்சுங்க. இதெல்லாம் சேல்ஸ் கிடையாது. இதோட இனத்தை விருத்தி பண்ணிட்டுருக்காரு. இப்போ செவலைக்கு வந்து இணைச்சர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு அழகிய காளை. இந்த காளைக்கு தான் வந்து இந்த காளையோட பிரீடுகள் தான் இப்போ அதிக அளவில் ரெடி பண்ணிகிட்ருக்காரு அண்ணா. இதோட ப்ரீடு தான் இப்போ அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுபோக அங்கே ஒரு மயிலக்காளை இருக்குது. அந்த மயிலக்காளையோட ப்ரீடுகள் அதிக அளவில் இருக்குதுங்க. இது மொத்தமாக எத்தனை கண்ணுங்கண்ணா இதோட கன்று இருக்கும்? ஒரு 10 கன்று இருக்குண்ணா. அவ்வளோ இதோட கன்று 10 கன்று இருக்குங்களா? அப்பா, ஒரு 4 கன்று வெளியே தானே. சரி சரிங்க. நேற்று கூட ஒரு கலக்கன்னு ஒரு கொடுத்தாச்சுங்க. நல்லா இருக்குங்க. நல்லா போடுதானே. ஓகே ஓகே. இப்போ இதோட கன்று இங்கே இருக்கிறது 2 கன்று இருக்குதுங்களா? அப்புறம் வீட்டில் பார்த்தீங்க போட்டுருக்கு. ஆமாங்கண்ணா. ஓ, அது இதோடதுங்களா? ஓகே. அந்த மயிலுக்கு இணைச்சா இருக்க ஒன்னே அந்த கன்று. ஓகே ஓகே ஓகே. காரிக்கன் போட கிட்ட போடுங்க. கரவச காலம் மயிலேனா அது தானே, வேற ஒன்றும் இல்லைங்க. சரி சரி சரி. கிழக்கணும் குழந்தைக்கிறேன். சரிங்கண்ணா. அது ரேட் வந்தால் உள்ள இல்லை மாட்டலாம். ஓகே ஓகே. தவிட வச்சு ஜம்ட் இருக்குங்க. நிறைய எத்தனை கொம்பு அலைகள் இருக்குங்க. சரிங்க. நம்மளால பண்ண முடியாது. மேவடுக்குள்ள ஓகே ஓகே. எந்த குறுமணம் பார்த்தீங்களா? கொட்டார கம்மி. அதான் அதாங்கண்ணா. நல்ல ஒரு பூச்சிக்காலை.